சரி எப்படி கொண்டு வராங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற புகழ் உச்சியில சினிமால இருக்கிறவங்க வந்துட்டு, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இன்னும் 2, 3 பொண்ணுங்களோட லிவிங் டுகெதர்ல இருக்கிறது, கன்சீவ் ஆக்குறதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு சொல்லி, தொடர்ந்து சினிமால இருக்கிறவங்கள கை காட்டி ஒரு தவறான இதுல பேசுவாங்க. அது ஏங்க உங்களுக்கு இது இது முன்னுதாரணம் இல்ல. ம். மூத்த நடிகர் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் 70 வயசுல சிங்கப்பூர்ல இருந்து அந்த பொண்ணை சேர்த்துக்கிட்டாரு. கடைசியில ஒரு வழியா காசு குடுத்து அவங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அனுப்புனாங்க. ம். அதுக்கப்புறம் பேசாம போயிட்டு. ஆமா, என் பொண்டாட்டி தான்னு சொன்னாரு காதல் மன்னன் ஜெமினி கணேசன். அப்புறம் சரி சரிப்படாது. ஏன்னா அந்த அம்மா டாக்டர்லாம் இருக்காங்க. மருமகனும் பெரிய டைரக்டர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏதோ பேசி எப்படி சமாதானம் ஆனாங்க, எப்படி அந்த பொண்ணு சிங்கப்பூர் வச்சுனே யாருக்கும் தெரியாது போயிடுச்சு. இப்போ முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவி கட்டிக்கொண்டார் விஜயகுமார். ம். அதுக்கு முதல் மனைவி எதிர்ப்பு தெரிவிக்கல. முதல் மனைவியோட பையன் தான் அருண் விஜய். 2வது மஞ்சுளாவுக்கு 3 பிள்ளைகளோ 4 மகளோ இருக்காங்க. ஆமா. அவரு சந்தோஷமா தானே மஞ்சுளா செத்தாங்க. ம். அப்படியும் இருக்கலாம். 2 மனைவி, அதாவது ஏஎல் சீனிவாசன் கவிஞர் கண்ணதாசனுடைய அண்ணனே 2 பொண்டாட்டியார் தான். எஸ் வரலட்சுமின்னு ஒரு நடிகை இருந்தாங்க, தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன்ல நடிகர் சிவாஜி கணேசனுடைய மனைவியை நடிச்சவங்க எஸ் வரலட்சுமி. ம். அந்த எஸ் வரலட்சுமி யாருன்னா ஏஎல் சீனிவாசன் மனைவி. ம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால அது முதல் மனைவி ஆட்சேபம் தெரிவிக்கலன்னா பேசாம லிவிங் டுகெதரா வாழ்ந்து அவங்களுக்கும் சில சொத்துகள் இருக்கும், செத்து போயிடுவாங்க. அதை சினிமா உலகம் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கு. ஏன் நிறைய பேர் இதே மாதிரி 2 மனைவிகளோட வாழ்றாங்க, யாருக்கும் தெரியுது.